பார்க்கலாம். அதில் அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அன்புடைமையில் 10 குறட்கள் இருக்குது. முதல் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா, அன்பை அழைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அதில் பொருள், ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். இரண்டாவது குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதோட பொருள் பார்த்திங்கன்னா, அன்பில்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு எண்ணுவாங்க. அன்பு உடையவங்க தம்மோட உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்துமே பிறர்க்கு தான் அப்படின்னு எண்ணுவாங்க. என்பு அப்படின்னா எலும்பு, இங்கு உடல், பொருள், ஆவியை குறிக்குது. மூன்றாவது குறள், அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. பொருள் பார்த்திங்கன்னா, உடம்போடு உயிர் இணைஞ்சு இருப்பது போல் வாழ்க்கை நெறியோட அன்பு இணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்குன்னா வாழ்க்கை நெறி, ஆருயிர்னா அருமையான உயிர், என்புனா எலும்பு. நான்காவது குறள், அன்பு இனம் ஆர்வம் உடைமை அது அன்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனம்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்புனா நட்பு. அடுத்த குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடிச்சாதான் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்றது தான் பொருள். வையகம்னா உலகம், என்பன்னா என்பார்கள். அடுத்த குறள், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும்தான் சார்ந்ததுன்னு கூறுவோர் அறியாதவர்கள். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம்னா வீரம், கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பதுதான் பொருள். அடுத்த குறள், என்பிலதனை வெயில் போல காயுமே. எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிச்சிரும். அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பில்லதுன்னா எலும்பில்லாதது, அதாவது புழு. அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள். அடுத்த குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிக்காது. அதுபோல தான் நெஞ்சில் அன்புல்லாத மனிதர் வாழ்க்கையும் தளிர்க்காதுன்னு சொல்கிறாங்க. அன்பகத்து இல்லான்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத, வன்பார்க்கல்னா பாலை நிலம், தளிர்த்தற்றுன்னா தளிர்த்தது போல, வற்றல் மரம்னா வாடிய மரம். அற்றுன்னு வர்றதுனால இது ஓமை அணியாக கருதப்படுது. அடுத்த குறள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பில்லாதவர்களுக்கு கை, கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறார் வள்ளுவர். புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு, அதாவது அன்பு. அடுத்த குறள், அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்புல உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவங்க உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறார். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு, அதாவது கிறிஸ்துவிற்கு முன் 31 ஆண்டு என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. இவரோட ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. திருவள்ளுவர் வேறு பெயர் சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார். நூற்குறிப்பு, இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. இந்நூல் முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்ற வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுது. திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுது. திருக்குறளில் அன்புடைமை என்ற அதிகாரம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படும் முறை கிறிஸ்து ஆண்டு